ஏடிவிசியில் நவம்பர் 3 2025 இன்னி திங்கட்கிழமை இன்னைக்கு என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கான கோச்சிங் என்ற காரணத்தினால் மும்முரத்தோடு அப்படியே ஃபயராக பசங்க வந்து அப்படியே கோச்சிங்னு வெறித்தனமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமு இந்த செமஸ்டருடைய முதல் பரீட்சை, என்னுடைய பரீட்சை பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்படியே கோச்சிங் முடித்து விட்டு காலை சாப்பாடு முடிச்சிட்டேன். மதிய சாப்பாடாக சாம்பார் ரசம் ஒரு ஹாஸ்டல் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு சென்று விட மறுபடியும் கோச்சிங் என்று ஃபுல்லுமே இன்றைக்கி கோச்சிங் மோடிலே போயிடுச்சுங்க. கவிங்க பாரு குரூப்புக்கு தான்டா. நடு இரவிலுமே வந்து படித்து கொண்டே இருந்தார்கள். இன்று இரவு வந்து தோசை தான். ஒரு 2 தோசை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னா வாங்கஜி வெளில போய் சாப்பிட்லாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 தோசை போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேணாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக தண்ணி பாட்டில் இவன்ட்ட வாங்கிக்கிட்டு வெளியில் வந்து கேன்டீன் இன்றைக்கி திங்கள் புதன் வெளியில் வந்து வெளில கேன்டீன் போடுவாங்க. ஸோ கேன்டீனில் வந்து சிக்கன் ரைஸும் எக் நூடுல்ஸும் வாங்கிட்டோம். ஆல்ரெடி 2-3 தோசை உள்ளே போயிடுச்சு. அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளணும். டேஸ்ட் நீங்கள் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் ரைஸும் சரி சிக்கன் நூடுல்ஸும் சரி இன்றைக்கி நல்லா தான் இருந்தது. முடித்துவிட்டு வாங்கி தந்தவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த நாளை முடிக்கலாம் என்று போனால் 12 மணிக்கு வந்து படிச்சிருக்காங்க பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே சூப்பர். இப்படினால இருக்கணும் ஃபயர்னோ. நம்மளுடைய தளபதியான தர்ம பிரபுவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். நமக்கு சப்ஜெக்ட் கோச்சிங் இருக்கிறதுனால போக முடியல. அதனால் மின் அஞ்சலில் வாழ்த்துக்கள் அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் டே, த லாஸ்ட் டே, கேம் டே. இன்றைக்கி நவம்பர் 4 2025. இன்னைக்கு காலையில் எழும்பி என்னடா காலையிலே பொங்கலை போட்டாங்க, எக்ஸாமில் போய் தூங்கிட போகிறாங்கன்னு நினச்சிக்கின்னு தான் சாப்பிட்டு போனேன். அப்படி பக்தி பயமாக எக்ஸாமுக்கு ஆரம்பித்து விட்டுட்டோம். எக்ஸாம் வந்து இப்போ 2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. 60 மார்க்குக்கு தான் எக்ஸாம். அப்படிங்கிறனால 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிஞ்சிடும். சாம்பிளிங் ஆமாம் இதான் வெரி குட். சொல்லு. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பரீட்சை வந்து அரை மணி நேரம் டிலே ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் திரும்பியும் பூஸ்ட்டை போட்டு நல்லா படித்து குறிச்சி மண்டையில் ஏற்றிக்கிட்டு பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. மதிய சாப்பாடு ஹாஸ்டலில் இன்றைக்கி செம்ம சாப்பாடு. சைடிஷ் தான் ஏகப்பட்ட. தமயந்தி கொடுத்த அவிச்ச முட்டை, சர்மிளா மேம் கொடுத்த போண்டா, நகாஜோதி மேம் கொடுத்த கொத்தரங்காய் பொரி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டேவுமே சூப்பர், கொஷின் பேப்பருமே சூப்பர். ஈவினிங் லைட்டாக ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டு முடித்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தாங்க இருந்தேன். ஃபேஸ்புக்கு நம்மளுக்கு மெமரியாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்துச்சு, அதையும் நான் காட்டுறேன் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு பரோட்டா சாப்பாடு அப்படிங்கிறதுனால சின்னதாக அப்படியே வெட்டி அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு ஊற வச்சாச்சு. அது செம்ம டேஸ்ட்டு. அதோடு சேர்த்து இந்த ஒயிட் ரைஸ் கிரேவியும் போட்டு சாப்பிட்டு முடித்தோன்னு நாளைக்கு மட்டும் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போய் பண்ணுறேன். பாய். யாருக்கு இன்னொன்று யாருக்கு